போகிறவங்களே நம்ம தான் குடிக்காத மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செக் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா யூரின் தான் செக் பண்ணணும். வாயில் டியூப் வச்சு செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு அவேர்னஸ் நீங்களாம் இதை சொல்லணும். ஏன்னா பப்ளிக்காக பார்த்தீங்கன்னா ரோட்டில் 500 பேர் போகிறாங்கன்னா அதில் 30 பேர் 20 பேர் பிடிப்பாங்க. அவங்களுக்கு இந்த 30 பேரும் குடிக்காரனா தெரியும். கண்டிப்பாக அந்த 30 பேர் குடிக்காரனா இருக்க மாட்டான். போனால் எல்லாரும் தான் செக் பண்ணணும். ஒரு ஏர்போர்ட்டில் போனால் எல்லாரும் செக் பண்ணுற மாதிரி இந்த ரோட்டில் பிளாக் பண்ணி எல்லாரும் பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா. இதுக்கு அடிப்படை சட்டம் நமக்கு தெரியல தான். நம்ம வேறு நாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டுடைய சட்டங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் இந்தியாவில் இது வரைக்கும் எவ்வளோ பேர் ஆண்டுட்ருக்காங்க. அவங்க யாரும் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதில்லை. அதனால் ஆடியோ லான்ச்சில் நான் பத்திரிகையாளர்கள் மற்ற எல்லாருக்கும் லா புக் கொடுக்கலான்னு இருக்கோம். இந்த படம் சார்பாக மேற்படி எல்லாரும் வேறு எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் கிஃப்ட்டு கொடுக்கறத விட எல்லார் வீட்லையும் ஒரு சட்ட புத்தகம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம பசங்க எல்லா அடுத்த ஜென்ரேஷன் தான் சட்டத்தை பேசுவாங்கன்னு நினைக்கிறேன்.